ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் நம்ம சூப்பரான ஒரு பூஜா ரூம் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பூஜை ரூமுக்கு தேவையான அத்தனை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் பூஜை சாமான் எங்கெங்கே எப்படி எப்படி வச்சா எந்தெந்த மாதிரி வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ன்றது வந்து க்ளீன் அண்ட் டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் வந்து பூஜா ரூம் க்ளீனிங் டிப்ஸும் வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பூஜை சாமானெல்லாம் நல்லா அழகாக துலக்கி அதை நல்லா சுத்தப்படுத்தி நான் வச்சுருக்கேங்க. இதை நான் எப்படி அதை க்ளீன் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த சிம்பிள் தாங்க. அது எனக்கு இதுக்கு வந்து நான் வெள்ளி சாமான் வாங்க சொல்லவே எனக்கு இந்த கடைக்காரர் ஒரு ரகசியம் சொன்னாருங்க. அதாவது கோல்கேட் பவுடர் இருக்கு இல்லைங்களா, ப்ளஸ் சபீனா பவுடரும் கொஞ்சம் லெமனும் போட்டு மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வாஷ் பண்ணி வைக்கிறேங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பாலிஷ் போட்டால் கூட வராதுங்க, அந்த அளவுக்கு இது அவ்வளோ பலன்னு இருக்குதுங்க. இது 1 மந்த் ஆனால் கூட இது கருக்கவே கருக்காது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ரெடி இந்த வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேங்க, அதை நீங்கள் போய் பாருங்கள். இப்போ நம்ம எங்கள் வீட்டு பூஜை மனையை பற்றி, பிள்ளையார் வைக்கிற இடத்தையும் அந்த பூஜை மனையை பற்றியும் பார்ப்போங்க. இதை வந்து நான் வந்து பூனாவில் இருக்க சொல்ல வாங்கியிருக்கேங்க. இது இவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுங்களா. இது ஃபுல்லு வந்து ஒயிட் மெட்டலில் ஆனது. இதில் வந்து நிறைய வந்து செம்பு இருக்குது இல்லைங்களா, காப்பரோட லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நான் வந்து அப்பப்போ வந்து லெமனு அதை சொன்னேன் இல்லைங்களா, அந்த பூஜை பாத்திரம் தேய்க்கிற மாதிரியே அந்த மெத்தட்லேயே நான் இதையும் வாஷ் பண்ணி வைப்பேங்க. இதுக்கு ஒரு அறை கொடுத்துருக்காங்க, ட்ராயர் மாதிரி ஒரு அறை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பூஜை பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான குங்குமம், திரி, அந்த பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு தகடு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை இழுத்தோம்னா நம்ம இழுத்துக்கலாம், அது உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம விளக்கு, பஞ்சபாத்திரம் அதெல்லாம் கூட வச்சுக்கலாங்க. இது ஆனால் இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது நான் வாங்கி இது ஒரு 20 இயர்ஸ் ஆகிருக்கும். இது ரொம்ப நல்லா எனக்கு யூஸ் ஆகுது. இதை பாருங்கள், நான் உங்களுக்கு இழுத்து காட்டுறேன். இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இதை வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். ஏன்னா மேலே வச்சு செட் பண்ணால் உங்களுக்கு தெரியாது, அதனால் நான் இதை வந்து கீழே வச்சு உங்களுக்கு எப்படி செட் பண்ணணும்னு சொல்லிட்டு செட் பண்ணி காட்டுறேன். நான் வந்து என்னோடய பூஜை அறையில் இந்த மாதிரி தாங்க அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு கீழே நான் தனித்தனியாக ஒரு மனைங்க வாங்கி வச்சுருக்கேன். ஒரு மனையிலையும் வந்து ஒரு சாமி வைக்கிற மாதிரி நான் இது மனைங்க வாங்கி வச்சுருக்கேன். நடுவில் வந்து ஒரு கலசம் போட்ட ஒரு பெரிய மனை வாங்கி வச்சுருக்கேன், நல்லா ஹைட்டாக வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து நான் லக்ஷ்மி தேவியை வச்சுருப்பேன். அதுக்கு சைடில் 2 சைடு மனைங்க அதை விட கொஞ்சம் குட்டையாக வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து விளக்கு வைக்கிறதுக்கு இதுவும் வந்து கலசம் போட்ட மனைங்க தான். இது எல்லாமே வந்து ஒயிட் மெட்டலில் ஆனதுங்க இது. அதனால் இதை வந்து சாமிக்கு வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்க கடைக்காரங்க சொன்னாங்க. அதனால தான் இதை வந்து நான் கேட்டு வாங்கி வச்சேன். இது ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எனக்கு எல்லாமே இதில் செட்டாக அமைஞ்சிடுச்சு. இது வந்து பூஜை சாமான் விற்கிற கடைகள்லாம் வந்து இது நிறைய கிடைக்கிதுங்க. நான் வந்து ஒன்றா தான் இதை கலெக்ஷன் பண்ணி வாங்கினேன். அடுத்ததாக நம்ம அந்த மண்டபத்துக்குள்ளே பிள்ளையாரை எப்படி பிள்ளையார் மனையில் செட் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாங்க. நான் இங்கே இதுக்கு ஒரு வெள்ளி பிள்ளையார் மனை வாங்கியிருக்கேன். அந்த பிள்ளையார் மனையில் 2 பிள்ளையார் வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய பிள்ளையார் ஒன்று, அதுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளையார் ஒன்று வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு லக்ஷ்மி, ஒரு முருகை, ஒரு கருமாரி அம்மன், 2 குட்டி பிள்ளையாருங்க வச்சுருக்கேன். இந்த மனையில் நான் வந்து பிள்ளையாருக்கு 5 பொட்டு வச்சுருக்கேங்க. அந்த 5 பொட்டும் வந்து அப்படியே பிள்ளையார் உருவம் மாதிரியே வரணும்னு சொல்லிட்டு மேலே 2 பொட்டும் கீழே 3 பொட்டும் வச்சுருக்கேங்க. எல்லாத்துக்கும் இதுக்கு குங்கும மஞ்சள் சந்தனம் வச்சு இந்த மனையில் இதை அப்படியே செட் பண்ணி வச்சுருவேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த நான் மண்டபத்தில் வைப்பேங்க. அப்புறமா உங்களுக்கு இந்த மண்டபத்தில் இந்த பிள்ளையாரை மொத்தத்தையும் பிள்ளையார் மனை அந்த விளக்கங்கள்லாம் வச்சுட்டு உங்களுக்கு நான் செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த பிள்ளையாரை வந்து நான் அந்த மண்டபத்தில் இதை பாருங்கள், இதை மாதிரி அந்த மண்டபத்துக்குள்ளே இதை வச்சுருக்கேங்க. அடுத்ததாக வந்து நம்ம காமாட்சியம்ம விளக்கை பற்றி பார்ப்போங்க. நான் வந்து காமாட்சியம்ம விளக்குக்கு கீழே வந்து ஒரு தட்டு வச்சுருக்கேன். அந்த தட்டில் வந்து 9 காயின்ஸை, 5 ரூபாய் காயின்ஸை வச்சுட்டு அந்த தட்டு மேலே இந்த காமாட்சியம்ம விளக்கு வச்சுருக்கேன். இந்த காமாட்சியம்ம விளக்குக்கு குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு
ஃபஸ்ட்டு பாருங்கள், மேலே ஒரு குங்குமம், அதனோட நெத்தியில் காமாட்சி அம்மனோட நெத்தியில் ஒரு பொட்டு, அவளோட மாங்கல்யத்தில் ஒரு பொட்டு, அதுக்கு கீழே இருக்கிற அந்த அம்மா பாதத்துக்கு ஒரு பொட்டும், சைடில் இருக்கிற யானைங்களுக்கு 2 பொட்டுங்களும், கீழே நான் யானை போட்டு வந்த காமாட்சி அம்மா விளக்கு வாங்கியிருக்கேங்க. அது மாதிரி வச்சுட்டு 9 பொட்டு வச்சுருக்கேன் நான் இந்த காமாட்சி அம்மா விளக்குக்கு. 9 பொட்டு வச்சுட்டு முதல்ல எப்போவுமே விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிட்டு தாங்க நம்ம வந்து திரி போடணும். திரியை போட்டுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு நான் வந்து எண்ணெயை ஊற்றிட்டேன். அந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் அந்த திரியை டிப் பண்ணிக்கிறேன். அந்த டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க அதை நம்ம ஏற்றணும். இப்போ இந்த விளக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அழகாக வந்து அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி அதை செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு அந்த பிள்ளையாருக்கு அந்த விளக்கு காமாட்சி அம்மா விளக்கு தாங்க ஏற்றுவேன். அது பக்கத்தில் பிள்ளையாருக்கு ஒரு வெள்ளி கிளாஸில் நான் தண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம அன்னலட்சுமியை பற்றி பார்ப்போம். அடுத்தது அன்னலட்சுமிக்கு நான் இதில் ஒரு பித்தளை தட்டில் ஒரு வெள்ளி தாமரைப்பூ வச்சு அதில் கொஞ்சம் அரிசி போட்டு அந்த அன்னலட்சுமியை வச்சுருக்கேன். அந்த அன்னலட்சுமியோட கரண்டி இருக்குது இல்லைங்களா, அந்த கரண்டி வந்து அந்த அரிசியில் முழுகணுங்க. அதை முழுகிட்டு அந்த கரண்டி வந்து நிறைவாக தான் இருக்கணும் எப்பொழுதுமே. நான் வந்து அதை வந்து பிள்ளையாருக்கு கீழே அதை ஒரு பீடத்தில் வச்சுருக்கேன். இந்த பீடத்தில் வந்து அந்த அன்னலட்சுமி எடுத்துகிட்டு போயிட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன் நான். அடுத்து வந்து லக்ஷ்மியை பற்றி பார்ப்போம். இதுக்கு நான் வந்து ஒரு தட்டு வச்சுருக்கேங்க. ஒரு வெள்ளி தட்டில் வந்து காயின்ஸுகள்லாம் போட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுருக்கேன். இந்த கிண்ணத்துக்கு மேலே ஒரு தட்டு வச்சு அந்த தட்டில் வந்து அரிசி, கொஞ்சம் மஞ்சள், இதை 2த்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வச்சுருக்கேன். அந்த தட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே லக்ஷ்மி தேவியை நான் அமர்த்தி வச்சுருக்கேங்க. லக்ஷ்மி தேவிக்கு எதிர்க்க ஒரு பசு கன்று, இதுவும் நான் வந்து வெளியில் வாங்கி வச்சுருக்கேங்க. இந்த பசு கண்ணுக்கு குங்குமம், மஞ்சள் எல்லாம் அது நெத்தியில் வாலில் தாங்க லக்ஷ்மி அம்மா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வாலுக்கும் ஒரு குங்குமஞ்சா வச்சு அதுக்கு அதாவது லக்ஷ்மி முகத்தை பார்க்குற மாதிரி அந்த பசு கண்ணுவை நான் அமர்த்தி வச்சுருக்கேன். எப்பவுமே வந்து அது வந்து நம்மளை பார்த்து இருக்கக்கூடாது, அது லக்ஷ்மி அம்மாவை பார்த்து தான் இருக்கணுமா. அதனால் நான் வந்து லக்ஷ்மி அம்மாவை பார்த்து இருக்கிற மாதிரி அந்த பசுக்கண்ணை வச்சுருக்கேங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு நமக்கு குங்குமஞ்சள் வைக்கணும் இல்லைங்களா, அதனால் குங்குமம் ஒரு கிண்ணத்துலேயும் மஞ்சள் ஒரு கிண்ணத்துலேயும் வச்சுட்டு அதுக்கு லக்ஷ்மி அம்மாவுக்கு 2 விளக்கு வச்சுருக்கேன். இது வந்து ஆத்ம விளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2 விளக்கும் வந்து நான் அங்கே செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பீடத்தில் ஒரு சங்கு வச்சுருக்கேன். அந்த சங்கு எப்படி வச்சுருக்கேன்னா, ஒரு வெள்ளி தாம்பால் தட்டில் கொஞ்சம் அரிசி கொட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் ஏலக்காயெலாம் போட்டு வாசனைக்கு வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு சங்கை வச்சுருக்கேன். அந்த சங்குக்குள்ளே கொஞ்சம் அரிசி, கொஞ்சம் காயின்ஸுங்க போட்டு வச்சுட்டு அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு குட்டி சங்கு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சங்கையும் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த அரிசியை வந்து நான் வீக்லி ஒன்ஸ் வந்து மாற்றிடுவேங்க. அதை வந்து புறாங்களுக்கெல்லாம் போட்டுருவேன். அதுக்கு எதிர்க்க வந்து ஒரு உப்பு விளக்கு மண்ணானால் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த அகலில் வந்து உப்பு வந்து இதையும் வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றிடுவேங்க. நான் ஒரு உப்பு கொட்டி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து 2 அகல் விளக்கு வச்சு அது திரி போட்டு அதுலேயும் வந்து டெய்லி வந்து இந்த உப்பு விளக்கை நான் அதாவது சங்குன்னா வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர்னு சொல்லுவாங்க. அந்த கிருஷ்ணர் தேவருக்கு முன்னாடி இதை நான் டெய்லி ஏற்றுறேங்க. நான் இதை காலையிலையும் ஏற்றுறேன், சாயங்காலமும் ஏற்றுறேங்க. எனக்கு இது ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். நம்மக்கிட்ட இருக்கிற தீய சக்தியெல்லாம் போயிட்டு நமக்கு எப்பவுமே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இதை நான் காலையிலையும் ஏற்றுறேன், ஈவினிங் 2 வேளையுமே ஏற்றுவேன். எந்த ஒரு நாள் கிழமை எல்லா 4 கிழமையிலையும் ஏற்றுவேன். டெய்லியும் இதை ஏற்றின்னு இருக்கேன். இந்த உப்பு விளக்குக்கு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை போய்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அடுத்த பீடத்தில் நம்ம என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். இது வந்து லாஃபிங் புத்தாங்க. அதுக்கு பக்கத்தில் நான் ஓம் சக்தி வச்சுருக்கேன். இங்கே வந்து இது ஒரு ஆர்டிஃபிஷியல் கலசந்தாங்க, அதை பக்கத்தில் அமர்த்தி வச்சுருக்கேன். இந்த லாஃபிங் புத்தாவை வந்து நான் கொஞ்சம் பணம் வச்சு அது மேலே அதை அமர்த்தி வச்சுருக்கேன். அதுக்கு எதிர்க்க வந்து 2 விளக்கு, இது வந்து குபேர விளக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து பித்தளையாலான குபேர விளக்குங்க. இதையும் வந்து நான் அதுக்கு முன்னாடி வச்சு இந்த 3 விளக்கையும் வந்து இந்த லாஃபிங் புத்தாக்கு முன்னாடி ஏற்றுறேங்க நான். அடுத்து பாருங்கள், இது வந்து எனக்கு ஒருத்தர் ப்ரெசன்ட் பண்ணாங்கோ. வெள்ளி
லக்ஷ்மி சிலைங்க இது. இது வந்து வெள்ளி காயின்ஸுனால லக்ஷ்மி சிலை. அதையும் வந்து இதுக்கு முன்னாடியே வச்சு நான் பூஜை பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லக்ஷ்மிக்கு முன்னாடி 2 குத்து விளக்கு வச்சுருக்கேன். பெரிய குத்து விளக்கு 2, இந்த பக்கம் ரைட் சைடில் 1, லெஃப்ட் சைடில் 1, 2 குத்து விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கு கீழே நான் 2 தாமரைப்பூ விளக்கு வச்சுருக்கேன். இங்கே ஒன்று பக்கத்தில் ரைட்டு 1, லெஃப்ட் 1, 2 தாமரைப்பூ விளக்கு வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பூ போட்டு வைக்கிறதுக்கு இதை ஒரு கிண்ணம், ஒரு வெள்ளி கிண்ணத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் வந்து பூ போட்டு வச்சுருப்பேன். இப்போ பாருங்கள், இது வந்து நான் குலதெய்வத்துக்கோசம் ஒரு சொம்பு, காப்பர்னாலான ஒரு செம்பில் வந்து, செம்பு சொம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த செம்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வந்து சில காயின்ஸுங்க போட்டுறேங்க. நான் நமக்கு என்ன வேண்டுதலோ அந்த காயின்ஸுங்களை வந்து நம்ம இதில் ஒன்றா போட்டு நம்ம என்னென்ன வேண்டிக்கிறோமோ அந்த காயின்ஸுங்களை பாருங்கள், இதை நான் வந்து அந்த தண்ணியிலேயே அப்படியே போட்டு வச்சிடுறேங்க. எந்தெந்த காயின்ஸுன்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன வேண்டுறோமோ அந்த காயின்ஸ் அதில் போட்டுக்கணும். நமக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அந்த காயின்ஸை ரிமூவ் பண்ணி கோயில் உண்டியில் போட்டுடணுங்கம்மாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒருத்தர் சொன்னாங்க. அதை மாதிரி நான் செஞ்சுட்டு வரேன். இதை நான் ரொம்ப வருஷமாக செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். இதில் வந்து நான் மேலே வந்து பூங்களை வச்சு, அந்த பூவை வச்சு அதை மூடிட்டு, அது திறந்துருக்கக்கூடாதான் குலதெய்வத்துக்கோசம். அந்த குலதெய்வத்தை சொம்பில் வந்து அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே பூவை வச்சு அதை மூடிடணுமாங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு எப்படி செட் பண்ணியிருக்கிறேன்னு அப்படியே ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா என்னோடய பூஜை அறை வந்து ரொம்ப சின்ன இடம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. அதனால தான் உங்களுக்கு 1 by 1 காட்டுறேங்க. ரொம்ப தூரம் இருந்தால் நான் நல்லா அழகாக பெருசாக தெரியும். இது கிட்ட இருக்கிறதுனால நான் கிட்ட கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி தாங்க நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படம் வந்து பக்கத்தில் இந்த சாய்பாபா 2 வச்சுருக்கேன் பாருங்கள், அதுக்கும் 2 விளக்கு வச்சு ஏற்றின்னு இருக்கேங்க. ரைட்டு சைடு ஒரு சாய்பாபா இருக்கிறாரு, அவரும் ஒரு பீடத்தில் வச்சு நான் அமர்த்தி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடும் ஒரு சாய்பாபா இருக்கார், அவங்களுக்கும் 2 விளக்கு வச்சு ஏற்றிருக்கேன். இந்த பக்கம் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் படம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கு மேலே ஒரு முருகர் வச்சுருக்கேன். அது பக்கத்தில் ஒரு வெங்கடேஷ் பெருமாள், இந்த பக்கம் ஒரு வெங்கடேஷ் பெருமாள், பிள்ளையார். இப்படி தாங்க நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு லக்ஷ்மி தேவி, இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு பிள்ளையார், ஒரு முருகர் வச்சுருக்கேங்க. இது தாங்க இந்த இதில் வந்து பஞ்சபாத்திரம், தீப கொலுசு, அதில் வந்து ஒரு மணி வச்சு இதை நம்ம கற்பூரம் ஏற்றுறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கிறோத்துக்கு, இது வந்து பஞ்சபாத்திரத்தில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இதை வச்சுருக்கேங்க. இப்படி தாங்க நான் என்னோடய பூஜையை வந்து நான் அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், என்கிட்ட இருக்கிற வெள்ளி குத்து விளக்க காட்டுறேன் பாருங்கள். இது தாங்க நான் விசேஷ நாட்களில் மட்டும்தாங்க இதை ஏற்றுறேன். இந்த குத்து விளக்கு வந்து 5 திரி போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றுறேங்க நான். இது ஒன்லி விசேஷ நாட்களில் மட்டும்தான் ஏற்றுவேன் நான். என்ன தான் இருந்தாலும் 5 திரி போட்டு அந்த குத்து விளக்கு ஏற்றினாவே ஒரு தெய்வீக அழகு தாங்க. நான் அப்படி தான் இதை வந்து விசேஷ நாட்களில் மட்டும் ஏற்றுறேங்க நான். இதனோட வீடியோவை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். இதுக்கு நான் எவ்வளோக்கு வாங்கினேன், இது எந்தெந்த பார்ட்ஸாக இருக்கிறது, இதை எப்படி கழட்டலாம், இது எத்தனை கிராம்ஸு, எந்த கடையில் வாங்கினேன், இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேங்க. ஏன்னா இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக வந்துடுச்சு, அதனால் நான் வந்து இதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோ ஒன்று போடுறேங்க. அப்போ பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு எல்லா பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அழகாக செட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூஜை இடம். நம்ம எப்போவுமே வந்து பூஜையாண்ட வந்து பாத்திரங்களை வந்து நல்லா விளக்கி அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பூவெல்லாம் வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணோம்னா நமக்கு அழகான ஒரு நல்ல தெய்வீக சக்தி கிடைக்குங்க. அதுக்கு கீழே ஒரு ஸ்டூலில் நான் வந்து எப்பொழுதுமே இந்த ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, ஒரு பித்தளை பாத்திரத்தில் அதில் வந்து பூ போட்டு வைப்பேங்க. இந்த மாதிரி தாங்க நான் அழகாக செட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு எவ்வளோ அழகாக தெய்வீகமாக இருக்குது பாருங்கள். மொத்த விளக்கம் ஏற்றிட்டேங்க நான். ஒரு வெள்ளிக்கிழமையும் மற்ற 4 கிழமை எல்லா கிழமையிலையும் நான் இப்படி தாங்க பூஜை பண்ணுவேன். இப்போ நம்மளோட பூஜா டூர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிப்ஸாக தெரிஞ்சதுன்னா நீங்களும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நானும் அதை தெரிஞ்சுட்டு வந்து ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன பூஜா டூராக இருக்கட்டும், பூஜா டிப்ஸு அண்ட் உப்பு விளக்குக்கான வீடியோ எல்லா லிங்க்கையுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க.
எங்களுடைய பூஜா டிப்ஸ் பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பூஜா டூர் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக மெயின் எய்மாக வந்து இந்த வீடியோவை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் புது சப்ஸ்கிரைபர்ஸ் யாராச்சும் பூஜா டிப்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவும் போய் பார்த்துருங்க. க்ளீனிங் டிப்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பூஜா டூர் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அ அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.